ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸ் ஃப்ளவரில் ஸ்பைரல் ரோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 ப்ளை அக்ரலிக் yarns எடுத்திருக்கேன். அப்புறமா 3 mm சைஸ் குரோஷே ஹூக், கட்டர், ஒரு பீடு, அப்புறமா அதுக்கு ஓக்கேக்கு நீடில். இதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம 14 செயின்ஸ் நம்ம போட்டுடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இந்த மாதிரி இப்படி 14 செயின்ஸ் போட்டுடணும். இனி 3 செயின்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் குரோஷே போடணும். 1 2 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயின்லேருந்து நம்ம டபுள் குரோஷே போடணும். மொத்தம் 7 டபுள் குரோஷேஸ் போடணும். பாருங்க, ஏற்கனவே இந்த 3 செயின்ஸ் ஒரு டபுள் குரோஷே, அப்புறமா ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இப்போ இது 2 ஆயிட்டு. இனி 3 4 5 6 7 பாருங்க, இந்த மாதிரி 7 டபுள் குரோஷே போட்டிருக்கு. பாருங்க, 1 2 3 4 5 6 7. இனி இதே மாதிரி எல்லா செயின்லையும் நம்ம 7 டபுள் குரோஷேஸ் போடணும். இனி அடுத்த செயின், செகண்ட் செயின், இங்கேயும் நம்ம 7 டபுள் குரோஷேஸ் தான் போடணும். பாருங்க, 1 2 3 4 5 6 7. இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 7 டபுள் குரோஷேஸ் போடணும். இனி பாக்கி உள்ள செயின்லேயும் இதே மாதிரி 7 டபுள் குரோஷேஸ் போட்டுட்டு காட்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி இப்படி எல்லா செயின்ஸ்லையும் 7 டபுள் குரோஷேஸ் போட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணலாம். இதை இப்படி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்கேருந்தே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அது நம்ம செய்ய தன்னைத்தானே இப்படி இருந்துடும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி ஸ்பைரலாகவே வந்துடும். நமக்கு ரொம்ப அரேஞ்ச் பண்ணதுக்கு வராது. பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதில் இப்படி கட் பண்ணி எடுத்தோம்ல, இதை இது கூட வச்சு இப்படி லேசாக தைச்சிட்டு அப்புறமா செக்யூர் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு இந்த லாஸ்ட் பெட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் இதை நம்ம ப்ரீவியஸ் ரோவில் இன்னும் அந்த ஸ்பைரல் இருக்கலாம், இதுக்குள்ள ஸ்டிச்சஸில் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு சும்மா இப்படி ஒரு ஸ்டிச் தான். அது இப்படி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இனி நம்ம செக்யூர் பண்ணலாம். இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு இனி லாஸ்ட்டில் இந்த சென்டரில் அந்த த்ரெட் இருக்குல்ல, இதில் நம்ம இப்படி சுட்ட போட்டுடலாம். அப்போ இது இப்படி பிரிஞ்சுலாம் வராது. பாருங்க, இப்படி சேர்ந்து இப்படி இருந்துடும்.
இனி பாருங்கள், இந்த த்ரெட் நல்ல நல்ல நீளமாக தானே இருக்குது. நம்ம இதிலேயே நம்ம வந்து அந்த பீடை கோர்த்துடலாம். த்ரெட் ஒருவேளை நீளமாக இல்லைன்னா நம்ம தனியாக வச்சு கோர்க்கலாம். இப்போ இது நல்லா நீளமாக தானே இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், சென்டரில் இப்படி ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் அப்படி போட்டு இப்படி சென்டருக்கு வந்துடும். இங்கே ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்துட்டு ஒரு பீடு. இதில் நம்ம பீடு கோர்க்கவும் செய்யலாம், ஒட்டவும் செய்யலாம். இந்த மாதிரி இப்படி சென்டரில் போட்டு திருப்பி கீழே கொண்டு போயிடும். இப்போ நல்லா அழகாக அப்படி இருக்கும். இதில் கோல்டு பீடு அல்லது ஒயிட் பீடு எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு லாஸ்ட்டில் இப்படி ஒரு 2-3 நாட் போட்டால் அழகாக ஃப்ளவர் ரெடி ஆயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஸ்பைரல் ரோஸ் ரெடி ஆயிட்டு. ஸோ ரொம்ப ஈஸி இந்த ரோஸ் செய்யறதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோஸ் எப்படி செய்யணும்னு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாரும் இதை செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.